வானம் பூமியை தொட்டது. அங்கும் முதல் முறையாக பரிசுத்தம் பாதாளத்தை தொட்டது. பரிசுத்தம் அசுத்தத்தை தொட்டது. பரிசுத்தர் அசுத்தமான என்னை தொட்டார். எத்தனை பேருக்கு தெரியுமோ இந்த அனுபவம்? நான் சொல்லுகிறேன், பரிசுத்தர் அசுத்தமானதை தொட்டார். மகா பயங்கரமானவர், ஒன்றுக்கு உதவாத என்னை தொட்டார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? நம்ம எல்லாரையும் பரிசுத்தர் பாவமானதை தொட்டார். நம்மளுடைய ஸ்லோகன் என்ன? சபைக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்லோகன் என்ன? வெரி குட். நீங்க பெருகணும், you shall increase and we shall decrease. நீர் பெருகணும் ஆவியானவரே, நீர் பெருகணும், நாங்க சிறுகணும். நமக்கு இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் வேண்டாங்க, வேண்டமே வேண்டாம். நம்ம ஒரே ஒரு காரியம் மாத்திரம், தேவனை துதிப்போம், ஆராதிக்கிறோம் என்கிறதான ஒரே ஒரு டைட்டில் நமக்கு இருந்தால் போதுமானது. ஆமென். ஒரே ஒரு டைட்டில். இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்லுங்க, டுடே இஸ் பெண்டகாஸ்ட் சண்டே. எல்லா இடங்களிலும் செலிப்ரேஷன்ஸ். எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க தெரியுமா? சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நிறைய நேரங்களில் பீப்புளை அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய காரியங்கள் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. பட் தேவனை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா people will be attracted. ஆமென். நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனுஷர்களை அட்ராக்ட் பண்ணுவதில்லை. அவர் அட்ராக்ட் பண்ணப்பட்டா, அவர் ஒரு ஊழியத்தின் மேலே இருந்தா, அவர் ஒரு ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டா, ஜனங்கள் தானாய் வருவார்கள். ஆமென். நான் உயர்த்தப்படும் பொழுது ஜனங்களை என் பக்கமாய் இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். சொல்லுங்க, we don't try to attract people. We should not. Any ministry is not called to attract people. நிறைய ப்ரோக்ராம்ஸ், அவங்களுக்கு நல்லா இருக்கணும், இவங்களுக்கு நல்லா இருக்கணும். இட்ஸ் அபவுட் காட். யாருக்கு நல்லா இருக்கணும்? யாருக்கு பிரியமாக இருக்கணும்? யாருக்கு அந்த சபையில் பார்த்தீங்கன்னா யூத்துக்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குப்பா. யூத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கே என்ன இருக்குதா? ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் அங்கே இருக்கிறேனா என்பது தான் முக்கியம். டோன்ட் ஃபால் ஃபார் தட். அதற்கு நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று ஆவியானவர் எச்சரித்தார். இது எச்சரிப்பின் சத்தம். We are not here to attract anybody. We are here to attract only the God of gods. Amen. அவர் நம்ம மத்தியில் இருந்தால் போதும். இந்த சபையுடைய அடையாளம் அதுதான், இந்த ஊழியத்தின் அடையாளம் அதுதான். அவர் பெருகணும். சொல்லுங்களேன், வாயை திறந்து நீங்க பெருகுங்க ஆண்டவரே, நாங்க சிறுகட்டும் ஆண்டவரே, எங்களை மறைத்து விடுங்க, நீங்க உயர்ந்து விடுங்க. ஆமென். எங்களை மறைந்து விடுங்க. அதுதான் ஆதியிலே சபைகள் செய்தது. ஆதியிலே சபைகள் ஒரே நாளிலே 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? தேவன் பெருகினதினால, அவருடைய நாமம் உயர்த்துகிற ஜனங்கள் இருந்ததினால, ஜீவனை பார்க்கிலும் தேவனை நேசித்த ஒரு கூட்டம் அங்கே இருந்ததினால. they loved God more than their life. இன்னைக்கு லைஃபுக்காக தேவனை விட்டு விடுகிற கூட்டம் அதிகம். ஆனால் நாம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஜீவனை விட நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆமேன், 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 ஆமேன். கடந்த வாரம் what did we ponder upon? அதை தொடர்ந்து செய்வதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து, ஏனென்றால் டுடே பீங் பெண்டகாஸ்ட் சண்டேல இதுதான் ப்ரீச் பண்ணணும். அதுலேருந்து நான் மோட்லேருந்து வெளியில் வந்துடணும். இதுதான் என்று கிடையாது. ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ, எதை நம்ம கேட்க இன்றைக்கு வைத்திருக்கிறாரோ அதை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்கப்பா. ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க. கடந்த வாரம் வந்த யூகேலேருந்து ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல, அவங்க இந்த வாரெல்லாம் என்கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி ஒன்று தான் சொல்கிறாங்க. ஐயோ, போன வாரம் பிரசங்கத்தினால நான் ரொம்ப தொடப்பட்டுட்டேன். போன வாரம் பிரசங்கம் என்னை ரொம்ப என்ன பண்ணிடுச்சு. எத்தனையோ 30 வருஷமாக நான் பிரசங்கம் கேட்டாலும் போன வாரம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அதுதாங்க விசேஷம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படணும். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் நீர் என்னோடு இடைப்படுங்க, இந்த இடத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக திரும்பி போக போகிறோம். we are going to be a blessing to this place. ஆமேன். இந்த சுற்று வட்டாரத்தில் கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு ஆலோசனை நிமித்தமாக நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். he has brought us with a plan and a purpose. ஒரு காரியத்தை கர்த்தர் மாற்றும் பொழுது, ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது, he is the one who is in charge of all these things. ஆமேன், ஆமேன், ஆமேன். திருப்பிக் கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்க. கடந்த வார தொடர்ச்சியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை வாசித்து விட்டு நம்ம போகலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். Acts chapter 2. When the day of Pentecost came, Penta means 50. Okay. They were all together in one place. அவர்கள் என்ன பண்ணியிருந்தார்கள்? All together. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, you and me should have that spirit to be one in Christ. நம்ம எங்க இருந்தாலும் ஆவியினாலே இணைக்கப்படுகிறோம். நம்ம யார்னால இணைக்கப்பட்டிருக்கிறோம்? We are here not by chance. ஏதோ தற்செயலாக நாம் இங்க வரவில்லை. ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿದ್ದಾರೆ. ದೇವರ ಆತ್ಮವು ನಮ್ಮನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿದೆ. ನಿಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ, ಐ ಡೋಂಟ್ ಕಮ್ ಫ್ರಮ್ ಎ ಫ್ಯಾಮಿಲಿ ದಟ್ ನೋಸ್ ಅಬೌಟ್ ಗಾಡ್. ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರುವ ಒಂದು ಕುಟುಂಬದಿಂದ ನಾನು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ದೇವರು ಅಂದರೆ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ மனசಲ್ಲಿ. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது சில பேரை கர்த்தர் ஹேண்ட் பிக் பண்ணி, இங்க இருக்கிற நாமெல்லாம் ஒன்று நினைத்துக்கோங்க, ஐ எம் ஹேண்ட் பிக்ட். நீயும் நானும் ஆர்டினரி பீப்புள் இல்லை, நம்ம ஹேண்ட் பிக் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஐயோ நான் முதல்ல இருந்தே கிறிஸ்தவன், நோ ப்ராப்ளம். நீ இப்போ வந்தவன், நேற்று வந்தவங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு காரியம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஹேண்ட் பிக்ட். உங்களுக்கு தெரியுமா ஹேண்ட் பிக்ட்னா என்ன விசேஷம் தெரியுமா? போய் நம்ம கடையில் போய் காய்கறி வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யாரும் வாங்க மாட்டீங்க. ஸ்பெஷலி இந்த மேங்கோ. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, மேங்கோ வாங்கும்போது எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார். இருமா உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஐ வில் கம். ஹீல் மோஸ்ட்லி ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். அவருக்கு வேறு எல்லா பாஷை விட இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி கன்வீனியன்ட் ஃபார் ஹிம். என்ன பண்ணுவார், எல்லாம் ஒரு மாம்பழமாக என்ன பண்ணுவார், ஹீ வில் ஸ்மெல் ஓன்லி அண்ட் பை. ஏன்னா ஸ்மெல்ல தெரிஞ்சிருமா அது என்ன இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கா இல்லையான்னு, அந்த ஃப்ராக்ரன்ஸ். அப்படி ஹேண்ட் பிக் பண்ண சில காரியங்கள் இருக்குதுங்க. ஹேண்ட் பிக் பண்ண சில காரியங்கள் இருக்கிறது. ஏன் சில நேரங்களில் நம்ம ரொம்ப லோவாக போனாலும், சில நேரங்களில் தடுமாறினாலும், சில நேரங்களில் மனுஷர்கள் நம்மளை விட்டு ஓடினாலும், நாமும் தேவனை விட்டு ஓடினாலும் இன்னும் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை ஹேண்ட் பிக் பண்ணிட்டாரு. தேவன் நம்மளை சூஸ் பண்ணதினாலே, நாம் அவரை சூஸ் பண்ணியிருந்தா என்னைக்கோ கதை வேற மாதிரி மாறி இருக்கும். அவர் என்னை சூஸ் பண்ணார். எத்தனை பேருக்கு இது பெருமையாக இருக்கிறது. சில பேர் நீங்கள் ஐயோ அவங்க சொல்லி தான் நான் வந்தேன். இல்லை தேவ பிள்ளைய, நீ அப்படி நினைத்தால் அது பிழையாக இருக்கும். தட்ஸ் a wrong thing to think that somebody has called me. யாரையும் கால் பண்ண முடியாது, யாரையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தைரியமாக யாரையும் மாற்ற முடியாது. அவர்கள் கூடி வந்தவர்கள். நான் ஒரு பிரசங்கம் செய்தேன் அல்லவா, இவர்கள் என்ன எப்படி கூடி வந்தவர்கள்? தானாய் கூடி வந்த ஒரு கூட்டம். ஆனால் அதை விட ஒரு மேலாய் நான் சொல்லட்டுமா, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம். இவர்கள் யாரு? few people. ஆண்டவர் என்ன பண்ணாரு, சில பேரை என்ன பண்ணாரு, அவர்கள் படிங்க. On the day of the Pentecost came, ஒரு நாள் 50வது நாள், ஆண்டவர் உயிர் தெழுந்த 50வது நாள், பஸ்காவுக்கு அப்புறம் that's why Pentateuch அப்படி என்றால் 50th day. சரி வாசிமா. When the day of Pentecost came, they were all together in one place. Suddenly, see, when God handpicks people, when God chooses people, when God earmarks people, when he handpicks people, என்ன பண்றார் தெரியுமா? அவர்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். அன்றைக்கு முதல் முறையாக the heaven touched earth. முதல் முறையாக மனுஷனுக்குள்ள தேவன் வாசம் பண்ண ஆரம்பித்தார். முதல் முறையாக everybody got an access to the living God. அதுதான் சபையுடைய ஆரம்பம். சபையுடைய ஆரம்பமே எப்படி தெரியுமா? சபையுடைய ஆரம்பத்துக்கு போயிடலாமா? தேவன் பரலோகம் பூமியை தொட்ட நாள் அது. தேவாதி தேவன் மனுஷன் மத்தியில் வாசம் செய்ய வந்த நாள் அது. தேவன் இடைப்பட்ட வந்த நாள் அது. நம்ம நிறைய நாட்களில் உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய நமக்கு அவசியம் இல்லைங்க. நான் சபைக்கு சொல்லிக் கொடுப்பது எப்போவுமே அவ்வளோதான். மை டீச்சிங் ஷுட் கம் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்காக நீங்கள் காலேஜுக்கு போகாதீங்க, யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்.
I have sent my children to universities, I have sent my children to do higher degrees. அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் டீச்சிங் என்று வரும்போது உன் சோலுக்கு, உன்னுடைய ஆத்மாவுக்கு சில பாடங்கள், சில காரியங்கள் தேவைப்படும் பொழுது you should always get back to God, because He is the one who can give you the right guidelines. தேவன் மட்டும்தான் சில கைட்லைன்ஸை நமக்கு கொடுக்க முடியும். ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஆமேன், ஆமேன். சடன்லி, என்னோட எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, சடன்லி. பக்கத்தில் சொல்லுங்க, சடன்லி. சடன்லி சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி ஒரு ரேமா இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சடன்லி சொல்லுங்க. சடன்லி ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது நீ பல நாள் ஜெபித்திருப்ப, ஆனால் கர்த்தர் சில நேரங்களில் அவர் தோன்றும் போது சடனாக he will show up suddenly. He will show up suddenly. சடனா, சட்டிலா. ஆண்டவர் செய்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? சடனாகவும் இருக்கும். மனுஷன் நம்ம செய்தால் சடனாக இருக்கும், ஆனால் சட்டிலாக இருக்காது. ஆண்டவர் செய்தால் சடனாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். ஆண்டவர் பிசாசை அடிக்கும் பொழுதும் சடனாகவும் இருந்துச்சு, சட்டிலாகவும் இருந்துச்சு. நீயும் நானும் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் சடனாகவும் இருக்கணும். என்னவா இருக்கணும்? சட்டிலாக இருக்கணும். யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சட்டில்? சட்டிலாக இருக்கணும். தமிழில் எனக்கு சில வார்த்தைகள் வராது, சில வார்த்தைகள் இங்கிலீஷில் அப்படின்னா நீங்கள் பெரிய இங்கிலீஷாக நினைக்காதீங்க. சில வார்த்தைகள் இங்கிலீஷ்லேயும் தமிழில் இருக்கிற சில வார்த்தைகள் இங்கிலீஷில் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி தான் என்னுடைய நிலைமை. இங்கே நின்னா தான் தெரியும். ஸோ ஆண்டவர் சில காரியங்களை சடனாக செய்கிறாரு, சட்டிலாக செய்கிறாரு. உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சடன் ஆண்டவர் மாத்திரம் கை வைத்திராவிட்டால், சடன் ஆண்டவருடைய கரம் அன்றைக்கு இன்னும் மேலே வந்திருக்காவிட்டால், சடன் ஆண்டவருடைய ஆலோசனை வந்திருக்காவிட்டால் நீயும் நானும் இங்கே இல்லை. நீயும் நானும் இங்கே இல்லை. சடனாக ஒருத்தர் அனுப்புனாரு. யாருக்கோ கர்த்தர் சொல்கிறாரு, அன்றைக்கு நான் சடனாக அந்த ஆளை அனுப்புனது நான். அந்த ஆளை நீ கவனிக்காத, அதை ஆளை அனுப்பின என்னை நீ மறக்காத. நீ உட்கார்ந்து இருக்கும்போது அன்னைக்கு அனுப்பின பாரு, அது என்னால் உண்டானது. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? யார் அனுப்புனாங்களோ அவங்க மேலே நம்ம கண்ணு போயிடும். யார் அனுப்புனாங்களோ அவங்க மேலே என்ன ஆகிடும்? ஐயோ இவங்க தானே அன்றைக்கி இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள மறக்காத. ஆனால் அவங்களை அனுப்பினவரை மறக்காத. அவரை அனுப்பினவரை ஒரு பொழுதும் மறக்காதே தேவ பிள்ளையே. ஏனென்றால் அவர் தான் உன்னுடைய என்னுடைய சோர்ஸ். நான் எப்போவுமே நினைக்கிறது, யார் என்ன செய்தாலும் ஆண்டவரே நீங்கள் செய்தீங்க, நீங்கள் செய்யலைன்னா அவங்க செய்ய முடியாது, நீங்கள் சொல்லலைன்னா அவங்க சொல்ல முடியாது, நீங்கள் அனுமதிக்கலைன்னா இது நடக்காது. யாருக்கோ சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் அனுமதிக்கலைன்னா இது நடக்காது. நீங்கள் அனுமதிக்கலைன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏன் நடந்தது? கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்றார்? இந்த பெண்டெகோஸ்ட் சண்டே அறிந்து கொள்ளுங்கள், சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அனுமதித்தார் தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எல்லாவற்றும் நீர் நன்மையாய் மாற்ற முடியும் என்று தெரியும். அன்றியும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் என்ன ஆகுதா? சகலமும் நன்மையாய் முடிகிறது. இதுதான் பாட்டம் லைன். இதுதான் நானும் நீயும் என்ன பண்ண அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சில நேரங்கள் அப்படிப்பட்ட கேள்விகள் எனக்கும் எழும்பினது உண்டு தான். ஆண்டவரே ஏன் இந்த சில காரியங்கள், ஏன் சில பேச்சுகள் ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பார், சகலமும் என்னாகும்? நன்மையாய். ஜஸ்ட் டர்ன் பேக். ஒவ்வொரு காரியத்தையும் நீ நோக்கி பார்த்தால் எல்லாவற்றும் கர்த்தர் நன்மையாய் 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 மாற்றி இருக்கிறார் தேவ பிள்ளை. அந்த நேரத்திற்கு அது உனக்கு தீங்காய் தெரிந்தாலும், அந்த நேரத்தில் அது உன்னை வேதனைப்படுத்தின காரியங்களாக இருந்தாலும், நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நீயும் நானும் சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கும், ஆண்டவரே இதுவும் நன்மைக்கு, ஆண்டவரே இதுவும் நன்மைக்கு, ஆண்டவரே ஆண்டவரே இதுவும் நன்மைக்கே. யாருக்கும் அங்கே இருக்கிறவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. யாருக்கும் என்ன நடக்குது என்பது எல்லா நேரத்திலும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எல்லா நேரத்திலும் எல்லாம் புரியணும்னு அவசியம் கிடையாது. அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் என்னாகலை, புரியல. ஆண்டவர் அப்படி தாங்க செய்வார். ஃபஸ்ட் டைம் சம்திங் லைக் சச் அ ஹியூஜ், அதுக்கப்புறம் நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆகலை, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடக்கலை. ஆனால் அது நடக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி, அதுக்கு தான் நான் சொன்னேன் சட்டிலாக செய்கிறார். என்ன பண்ணுறாரு? சட்டிலாக உன் வாழ்க்கையில் இன்றைக்கி பெற்றுக்கொண்டு போங்க. கர்த்தர் சில காரியங்கள் என்ன பண்ணுறாரு? சட்டிலாக
பாருங்க, இது சொல்லி அறிவித்து செய்கிற சில விஷயங்கள் இருக்குது, சிலது சடனாக செய்கிற விஷயம் இருக்குது கர்த்தர் இடத்துல. சிலது அறிவித்து ஏன் சொல்லலை எங்களுக்கே தெரியல. ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நான் அந்த சைடு போனாக்கா எல்லாம் என்ன பண்ணுது, எப்போ எங்களுக்கே அப்போ இப்போ தான் இருக்குது. எங்களுக்கே என்ன இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், பல வருஷம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரே மாதிரி எப்போ பேசினாலும் அப்படி பேசுவார் ஆண்டவர். He said, just get up, do this, I will be with you. இவ்வளோ ஒன்று தான் கொடுத்தார், borrow but do it. நீ இப்போ செய்கிற நேரம் வந்தாச்சு. அதற்கப்புறம் பார்க்கவே இல்லை, என்ன இருக்குது இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீ செய்து முடிப்பீர். அப்படி தேடின போது கிடைத்த இடம் தான் இது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்களை பார்த்தோம், ஆனால் கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு என்ன பண்ண, ஹேண்ட் பிக் பண்ணி கொடுக்கப்பட்ட சில காரியங்கள். ஆமென். அப்போது அங்கே என்ன நடந்தது பாருங்க, என்ன ஆயிற்றா, nobody can deny the presence of God in your life. Nobody can deny the anointing that is there on your life. என்ன நடந்தது, சடனா நடந்தாலும் சட்டில் என்று ஏன் சொன்னேன் என்றால், யாருமே உனக்குரிய அபிஷேகத்தை மறுக்க முடியாது. உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சில பேர் அழைப்பை தள்ளி விடுகிறார்கள், அபிஷேகத்தை மறந்து விடுகிறார்கள். ஆவியானவர் மறுபடியும் உனக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் இந்த காலை வேளையில, don't forget your anointing. அந்த இடத்துல என்ன நடந்தது, யாருமே nobody could deny it. அதுதான் நான் சொன்னேன், ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணா ஆட்கள் தானாய் வரும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல தானாய் ஜனங்கள் வந்தார்கள். நாம எதையுமே மனுஷர்களை ப்ளீஸ் பண்ண செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. we are not people pleasers and we should never be people pleasers. முகஸ்துதி பயங்கரமான ஒரு கேடுங்க. யார் முகஸ்துதி யார் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கும் அது ரொம்ப யார் எதிர்ப்பு. நிறைய பேருக்கு இந்த முகஸ்துதினால் விழுந்து போன முகங்கள் அநேகம். நிறைய நேரங்களில் முகஸ்துதிக்காக நான் சொல்கிறேன், ஊழியம் என்று வந்தாச்சுன்னா, ஆண்டவர் என்று வந்தாச்சுன்னா, அழைப்பு என்று வந்தாச்சுன்னா முகஸ்துதிக்கு இடமில்லை. எத்தனை பேர் சொல்லி ஆமென் பெற்றுக்கொள்ளுங்க. முகஸ்துதிக்கு இடமில்லை தேவ பிள்ளையே. நிறைய நேரங்களில் முகஸ்துதினாலே நீயும் நானும் பல காரியங்களை இழந்து விட்டு இருக்கிறோம். I do not know, Holy Spirit knows the pulse. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பல்ஸ் தெரியும் அவருக்கு. நிறைய நேரங்கள் எதனால் எழுப்பு வந்திருக்கு தெரியுமா, முகஸ்துதி. அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று முகஸ்துதி பார்த்ததினால சில காரியங்களை நாம் இழந்து விட்டோம். ஆனால் கர்த்தர் இங்கே வரும்பொழுது அவனுடைய அபிஷேகத்தை ஒருவராலும் மறக்க முடியவில்லை. என்ன நடந்தது பாருங்க. They saw something. I'm telling you, உங்கள் காலிங் வந்து டேஞ்சிபிளான காலிங். சொல்லுங்களேன், my calling is tangible. It can be seen by people around you. It will be spoken by people around you. People, even though those who don't like you, those who hate you sometimes, will also acknowledge that there is an anointing on your life. உன் மேல் இருக்கிற அபிஷேகம் பேசப்படும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உன் மேலே இருக்கிற அபிஷேகம் பேசப்படுங்க. நாம் வெளிப்படுத்த தேவையில்லை. நான் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், நாம் வெளிப்படுத்துகிறது சில நேரங்கள் அது மனுஷ ஆவி நமக்குள்ளே இருக்குது தெரியுமா, அதை அடிக்கடி என்ன பண்ணணும், அடக்கணும். மனுஷ ஆவி என்ன செய்யணும், மனுஷ ஆவி பயங்கர பொல்லாதது. நிறைய நேரங்களில் நம்மளை என்ன செய்யும், நம்மளை உயர்த்தக்க செய்யும், நம்மளையே நல்லவங்களாக காட்டும். என்ன காட்டும் நம்மளை, எல்லாருக்கும் அவங்கவுங்க நல்லவங்க தானே, எப்படிப்பட்டவனே போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை தான் உடைக்கிறார். ஆண்டவர் எதை தெரியுமா உடைக்கிறாரு, ஆவியானவர் வரும்போது முதல்ல எதை தெரியுமா உடைப்பார், என்றைக்குமே நான் நல்லவன் நினச்சிருந்தா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நாங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்கள் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, எங்கள் ஃபேமிலி, சில பேருக்கு அந்த எங்கள் ஃபேமிலி. கர்த்தர் முன்பாக நிற்கும்போது நீதிமான் ஒருவரும் இல்லை, பரிசுத்தமான் ஒருவரும் இல்லை. அப்போ கர்த்தர் முதல்ல உடைக்கிறது என்ன தெரியுமா, உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் முதல்ல செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுவார்கள். முதல்ல என்ன பண்ணுவாங்க, they'll செல்ஃப் எக்ஸாமின். கர்த்தர் நம்மளை இங்கே அழைத்து வந்தது எதுக்கு தெரியுமா, காலிங் இருக்கிறவங்களுக்கு விசேஷம் என்ன தெரியுமா, அடிக்கடி அவர்கள் தங்களையே சுய பரீட்சை பார்த்து கொள்வார்கள். ಏನು ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ, ಸ್ವಯಂ ಪರೀಕ್ಷೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಾ.
ಸ್ವಯಂ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಆವಾಗ ಒಂದು ಸ್ವಯಂ ಪರೀಕ್ಷೆ ನಮಗೆ ಏನಾಗಬೇಕು ಬೇಕು. நிறைய நேரங்களில் பாருங்கள், அதுக்கு தான் சீக்கிரமாக அஃபெண்ட் ஆகிடும், சீக்கிரமாக கோபம் வந்துடும். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், நாம் செய்கிறது ரைட், நான் செய்கிறது, அதை தான் முதல்ல ஆண்டவர் உடைக்கிறார். இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கூட்டி வந்தார்கள், ஒருத்தரும் ஒரு விதமாக இருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், வித்தியாசமாய் தேவன் கொடுக்குற ரெவலேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் தனித்தனி முறையில் அவர்கள் மேலே வந்து என்ன அமர்ந்ததா? அக்னிமயமான நாவுகள் போல, பிரித்திருக்கும் நாவுகள், க்ளோவ் டங்ஸ், அவர்களுக்கு காணப்பட்டு, திஸ் இஸ் வாட் ஐ எம் காலிங் டுடே. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கப்பட்டது தான் அபிஷேகமும் அழைப்பும். ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் நீ பெற்றிருக்கிற. ஏன் தெரியுமா தனிப்பட்ட முறையில் பெற்றிருக்கிற? தனிப்பட்ட முறையில் நீ பரீட்சை பார்த்து நீ உன்னை சரிப்படுத்திக் கொண்டு நீ தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கும்படியாக சபையை தொடங்கும் போதே ஆண்டவர் அவர்களுக்கென்று என்ன பண்ணினார்? யாரை அதுக்கு அடிக்கடி நான் ஏன் சொல்கிறேன், இவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. சம் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேசினா அந்த பெரிய குளிக்காரங்க அவங்கள மாதிரி இருக்குது. நான் சொல்லுவேன், இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு வேளை என்ன இருக்கலாம், கொஞ்சம் என்ன இருக்கலாம், அங்கே இங்கே மேட்ச் ஆகலாம். ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர் தானே, அபிஷேகம் பண்ணிக்கிறவர் ஒருத்தர் தானே. சில இடங்களெல்லாம் போகும்போது யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கா இத்தனை கிருபை. யோசிச்சது உண்டுங்க, பல முறை நான் யோசித்தது உண்டு. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் வந்து பயங்கரமான நிலைமையிலிருந்து கர்த்தர் எனக்கா ஆண்டவரே, என்னை பார்த்தா பிசாசு இப்படி பயந்து ஓடுது. உண்மையிலே ஒரு இடத்துக்கு போகும்போது ஏன் சொல்கிறேன் சில காரியங்கள். அந்த இடத்துக்கு போகிறோம், நாங்கள் எங்கேயோ தூரமாக இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறதே ரொம்ப வேறு தள்ளி வீடு. அப்போல்லாம் கொஞ்சம் பெங்களூரில் எப்படி இருக்கும், அந்த சைட்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா தூரமாக. இப்போ தாங்க நான் கூட பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டு கேட்குது, நம்ம வீட்டில் இப்போ இனி எந்த ப்ரைவசியுமே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர் என்ன கூட பக்கத்து வீட்டில் நான் எனக்கு தான் தெரியுமே, நாளைக்கு காத்தால் நீங்கள் அவங்கள சிரிச்சிங்கன்னா கூட தெரியும். நேற்றெல்லாம் ஏன் சொல்லுங்கள், ஒரே ஒரு செவர் தாங்க. அப்பார்ட்மெண்ட்டு கூட எல்லா இடத்துலையுமே பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் என்ன இல்லை, அவங்க பெட்ரூமு, அவங்க கிச்சனு. ஒருத்தர் சொன்னாங்க, நான் எதனா கன்வே பண்ணணுன்னா என்ன தெரியுமா செய்கிறேன், அவங்களுக்கு பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டில் ஜோராக பேசினாலே அவங்க வீட்டுக்கு கேட்குது. அன்றைக்கி அவங்க ஏதோ குப்பையை ஏதோ போட்டிருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணாங்களா இங்கேருந்து, விசுவாசி சொன்ன விஷயம், எவ்வளோ நல்ல விசுவாசி. அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து ஒரே சத்தம் போட்டேன், அவங்களுக்கு கேட்டுடுச்சு குப்பை வந்து அவங்கள, நான் டைரெக்டாகவே நம்ம ஆளுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இங்கேருந்து சொன்னாலும் அங்கே கேட்குது. ஸோ அவ்வளோ எப்படி இருக்கிறோம், கிட்ட இருக்கிறோம். அப்போது அந்த வீடு வந்து அப்போல்லாம் தூரமாக இருந்துச்சு. இங்கே ஜஸ்ட் வி வெண்ட், அங்கே நம்ம கால் தான் அங்கே போனோம். தூரத்தில் அங்கே இருக்கிற பிசாசுகள் அப்படி வாடுது அந்த வீட்டில். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, யாருப்பா என்ன ஆச்சு, என்னன்னா அவங்களுக்கு புரியல. ஓடி வந்தாங்க எல்லாம், வீடை விட்டு ஓடி, பயம் தானேங்க. சடனாக நல்லா இருக்கிறவங்க அப்படியே ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது வரைக்கும் நல்லா இருந்திருக்குது. நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிறதுனால அது ஆடின உடனே எல்லாம் பயம். என்னன்னா இந்த நகையெல்லாம் எங்கே விழுந்துடுச்சோன்னு தெரியல. அப்புறம் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அந்த குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி அப்படி இருந்தவர்களை கர்த்தர் எது மாற்றுச்சின்னு சொல்கிறேன். அபிஷேகம் இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தர் போதும். ஒரு அழைப்பு இருக்கிறவர்கள் அந்த அழைப்பில் நடந்தால் அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கை உண்டு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணல, நீ என்ன பண்ணல, கொடுக்கல, எல்லாருக்கும் என்ன பண்ணாராம், அங்கே கூடி இருந்த. இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஒன் அக்கார்ட், அவர்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க வரவில்லை. அவர்கள் எதையும் they never knew, என்ன நடக்க போகுது என்று தெரியாது. ஆனால் எல்லோருக்குள்ளும் ஒரே மனது, ஒரே ஆவி, ஒரே ஸ்பிரிட்டு, ஒரே காரியம். ஆண்டவரே இன்றைக்கு எப்படியாகலும் நீர் எங்களை தொட்டு விட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எப்படியாகலும் இந்த அழைப்பில் நான் நிலை நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இழந்து போன அழைப்பை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்களோ எனக்கு தெரியாது.
ஆனால் சிலருக்கு இழந்து போன அழைப்பை கர்த்தர் மறுபடியும் 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 தர வல்லவராக இருக்கிறார். ஐயோ இழந்து போனேனே, நம்பிக்கை உண்டு தேவ பிள்ளைய. ஸோ வாட் ஹேப்பன் எல்லார் மேலும். அப்போ எங்க பாருங்க படிப்படிமா அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லோரும், என்னோடு சொல்லுங்க, எல்லோரும் கூடி வந்த எல்லோரும், ஒரு மனதாக இருந்த எல்லோர் மேலும் எல்லோரையும் ஒரே விதமாய் தேவன் அன்றைக்கு அழைத்தார், நிரப்பினார். இன்றைக்கும் சபைக்கு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நிரப்ப வல்லவர். You and me don't have to fight for it. They never fought for it. சில நேரங்களில் நம்ம எதுக்காக ஃபைட் பண்ணுறோம்னே தெரியல. நமக்கு எதற்காக ஃபைட் பண்ணுறோம்னே. தேவராஜ்யத்தில் ஃபைட்டே கிடையாதுங்க. சொல்லுங்களேன், தேவராஜ்யத்தில் என்ன இல்லை? ஃபைட்டு, போட்டியே இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் இன்றைக்கு. We are not in competition with anybody. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் அழைப்பு உண்டு. தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை என்று விசேஷமாய் அவர்களுக்கென்று தனிப்பட்ட அழைப்பும் அபிஷேகமும் உண்டு. அதனால யாரும் என்ன இல்லை, யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல. எல்லோரையும் கர்த்தர் அழைத்தால் அவர் அதுக்கேற்ற அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் ஒரு விசை சொல்லிவிடுங்க, ஆண்டவரே சில காரியங்களை நான் இழந்து விட்டேன், ஆண்டவரே சில வார்த்தையினாலே இழந்து விட்டேன், சிலருடைய வாழ்க்கையினால நான் இழந்து விட்டேன். எனக்கு டெஃபினட்டான நிச்சயமான அழைப்பு இருந்ததை நான் அறிந்தேன், பர்பஸ் இருந்துச்சு எனக்கு. ஆனால் சில நேரங்களில் அந்த பர்பஸ் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. இந்த பெண்டெகாஸ்ட் சண்டே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உனக்கு அதே அழைப்பை கொடுத்து எழுப்பி கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து உன்னை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்துக்கு நேராக கர்த்தர் உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறார். அதே ஸ்டாக்னன்டான காரியங்கள் கிடையாது. இனிமே கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏன் சில பேரை அங்கேருந்து எடுத்து இங்கேருந்து எடுத்து கர்த்தர் மேட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியுமா? நமக்கு புரியல. ஏன் ஆண்டவரே அங்கே தானே இருந்தேன், ஏன் கொஞ்சம் அப்படியே அசைச்சு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க? இந்த அம்மா என்னமோ ஸ்கார்ஃப் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, ஏன் என்ன இங்கே கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறீங்க? ஏன் தெரியுமா? மறுபடியும் உன் அழைப்பை புதுப்பிக்கும்படியாக, நீ சோர்ந்து போன இடங்களிலே உயிர்ப்பிக்கும்படியாக. ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருப்பதினால மறுபடியும் உன்னை மறுபடியும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். மறுபடியும் உன்னை எழுப்புகிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பர்பஸ் இருக்கு, எனக்கு பர்பஸ்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு பர்பஸ் இருக்குங்க. ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்த தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். வாட் இஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் நடத்துகிற வாஞ்சை இல்லைன்னா சம்திங் ராங். இது வரைக்கும் நான் சத்தியமே சொல்லலை, இது வரைக்கும் நான் காஸ்பலே ஷேர் பண்ணல அப்படின்னு நினைத்தீங்கன்னா சம்திங் ராங். நீங்கள் எப்படி நம்புறீங்களோ இல்லை, நானும் பாஸ்டரும் அந்த ரக்ஷிதாவுக்கு கொஞ்சம் அந்த அபிஷேகம் நிறைய இருக்குது. எங்கள் ஜாய் அவ்வளோ ரொம்ப பழகுனா ரொம்ப நல்லா பழகுவா. ஆனால் சில பேருக்கு அவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் அவளா போய் ஆனால் we will create situations to speak to people. பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்குள்ளே அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டாதான் என்ன இருக்குது. எனக்கு என்ன தெரியுமா, இதே பஸ்ஸு மறுபடியும் நான் எடுப்பேனோ இல்லையோ தெரியாது, இதே ஆள் பக்கத்தில் மறுபடியும் உட்காருவாங்களோ எனக்கு தெரியாது, இதே ஆளை மறுபடியும் நான் சந்திப்பேனோ தெரியாது. ஆனால் கிடைத்த இந்த தருணத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் ஒரு பர்பஸை அவர்களுக்கு நான் எப்படியாகலும் சொல்லிவிடட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் மேலே வைத்து விடுங்க என்று கேட்டு பாருங்க. யுவர் லைஃப் வில் சேஞ்ச். உங்கள் பர்பஸ் உள்ளவர்களாக நீங்கள் மாறி விடுவீங்க. பர்பஸ் உள்ளவங்களா? ஐயோ, Christianity is not about a dull life. It is a purposeful and a meaningful life. Amen. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? purposeful and a meaning. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேலை உண்டு. ஐயோ எனக்கு வேலையே இல்லை, யார் சொன்னது? நான் சொல்லுவேன், என்னது இரும்பு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதான். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட வாயே சும்மா இருக்கக்கூடாதுங்க, ரட்சிக்கப்பட்ட வாய் சும்மா இருக்கக்கூடாதுங்க, ரட்சிக்கப்பட்ட வாய் சும்மா இருக்கக்கூடாதுங்க, ரட்சிக்கப்பட்ட. ஏன் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற? சொல்லட்டும் விடுங்க. ஏன் நீ சொல்கிறதுனால ஒரு நாள் எனக்கு சொன்னவர்களே நான் ஹேட் பண்ணனோ இல்லையோ, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தள்ளும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்களை பார்த்தாலே பிடிச்சிக்குவாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ வந்தும் ஆண்டி வந்து ஓடிக்கடா. மலையாளத்தில் தானே சொன்னேன் இப்போ? ஆமாம், அவங்கக்கிட்ட தான் மலையாளம் படிச்சுக்கிட்டேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படின்னு ஓடிக்கோ
காயத்ரி அவர் வந்தால் இப்போ என்ன செய்யும் എങ്ങനെയാണെങ്കിലും ഫസ്റ്റ് ടൈം ഐ എം സ്പീക്കിംഗ് ഇൻ മലയാളമയാ അവർ എന്ത് ചെയ്യും എങ്ങനെയാണെങ്കിലും നിന്നെ പറ്റിച്ച് കളയും அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பயமுறுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பற்றிச்சுன்னு என்ன தெரியுமா, ஏமாற்றிடுவாங்க, இல்லைன்னா சீட் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தைரியமாக சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் தான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் தான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது. அவர்கள் ஓடுன்னு சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், மறைமுகமாக ஓடி அவர்களை எங்கேயாவது அவங்க எங்கே கடிப்பாங்களான்னு ஓடி நான் தேடி ஓடுவேன். அவர்கள் சொன்ன அன்றைக்கி சத்தியங்கள் இன்றைக்கு என்னை நிலை நிற்க செய்திருக்கிறாரு. பர்பஸ் அவங்களுக்கு முடிந்தது. அவங்க வாழ்க்கையில் பொறுத்த மட்டும் அவங்க எப்படியா இருக்கட்டும், ஆனால் ஒரு ஊழியக்காரியை எழும்ப அவர்கள் காரணமாக இருந்தார்களா இல்லையா? இன்றைக்கு நிறைய பேர் அந்த ஊழியக்காரர்கள் எழும்ப நீங்களும் நானும் காரணமாக இருப்போம். யூ ஹாவ் அ பர்பஸ். எனக்கு தெரியாது, சில பேருடைய அபிஷேகம் ஊழியக்காரர்களை எழுப்புகிற அபிஷேகம் உனது. இன்றைக்கி பார்க்கும்போது, அன்றைக்கி நான் பார்க்கும்போது என்னை பார்த்தா எந்த ஹோப் இல்லைங்க, நான் வேறு மாதிரி இருந்தேன். அப்படின்னா பயங்கரமாக இல்லை, ஓ அப்படி அந்த ஃபெய்த்தில் ரொம்ப எப்படி இருந்தேன் பயங்கரமாக இருப்பேன். என்னை பார்த்தாலே எப்போவுமே என் பேர் வேற அப்படி இருக்கா பயங்கரமாக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க பார்த்தது என்ன தெரியுமா, அவங்க அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு நான் சொல்கிறேன். உங்களோட அழைப்பை புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளையே, இன்றைக்கி வந்திருக்கிற நீங்கள் அழைப்பை புரிந்துக்கோங்க. அப்போது அவர்கள் என்னை பார்க்கும்போது அவங்க அபிஷேகம் அப்படிப்பட்டது. என்னை பார்க்கும் பொழுது எந்த நம்பிக்கையில் எனக்கு சொல்லக்கூட கூடாது. என்னை பார்த்து அவர்கள் என்ன பண்ண, they cannot even come near me. ஏன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட வாசனையே கிடையாது. ஆனால் ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள எவ்வளோ துரத்தி அடித்தாலும், அவங்கள எவ்வளோ கீழே என்ன பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, they kept on persevering. அவர்கள் ஒன்று சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு ரீசண்டாக என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப வயசாகிட்டு இருக்குது. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு இப்போ பார்க்க முடியல, அவங்க பொண்ணோ யாரை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு அந்த அழைப்பை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துறது பார்க்கும்போது நான் செய்தது நல்லது, நான் அன்றைக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டது நல்லது, என் நிமித்தமாக ஒரு ஊழியக்காரையை எழுப்புறார் என்று சொன்னால் எனக்கு அல்லவா பாக்கியம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒருத்தரையும் அப்படிப்பட்ட அழைப்பில் வைத்திருக்கிறார். Don't see the outer appearance. Don't see the outer appearance. அவங்களுடைய அவுட்டர் அப்பீரியன்ஸு, ஐயோ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஐயோ கர்த்தர் என்ன நினச்சிப்பாரு என்பது தான் என்னுடைய கவலை. நீ சொல்லாமல் போனால் கர்த்தர், அதெல்லாம் நமக்கு இப்போ நிறைய நேரத்தில் கவலை இல்லை. யார் என்ன, ஐயோ நான் இப்படியே சொல்லிட்டு இருந்தா என் வேலையிலேருந்து என்ன தூக்க மாட்டாங்க. கொடுத்தது யாரு? அப்போ யாருக்கு நீ உண்மையாக இருக்கணும்? யார் இதை செய்து முடிப்பாங்க? கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். சில நேரங்களில் மனுஷனுக்கு பயந்து கர்த்தருடைய காரியத்தை விட்டுவிடக்கூடாது. அப்போ தனித்தன முறையில் என்ன வாழ்ந்ததாம், அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், தங்கள் ஜென்ம பாஷையிலே பேசி கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. தேவன் ஆவியானவர் ஒரு இடத்துல வரும்போது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அழைப்பு இருக்கும் பொழுது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தனிப்பட்ட அழைப்பு இருக்கும் பொழுது, நீ பேச வேண்டாம், உன் வார்த்தை அவர்களை தொடும். நீ எத்தனையோ பேர் நான் நினச்சிருக்கிறேங்க, நான் பேசலை, நான் போய் வழக்காடலை, நான் ஒன்றும் செய்யலை, கர்த்தர் எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணார்னே தெரியாது, எப்படி இது கன்வே ஆச்சுன்னே தெரியாது. அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள், நான் இப்படி செய்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்களே சொல்லும்படி கர்த்தர் செய்வார். இன்றைக்கி சில பேருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய நேரங்கள் இப்போவே பேசிடணும், இப்போவே இது சரி பண்ணிடணும், இப்போவே இது முடிச்சிடணும் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு விட்டு கொடுங்க, அவர்கள் உணர்கிற காலம் வரும். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அறியாதவர்கள், ஆனால் அவர்கள் வந்து பார்க்கும்போது இவர்களை அவங்க இதுவரைக்கும் இவங்களை எப்படி பார்க்கல, இதுவரை எப்படி பார்க்கல, இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் எப்போ ஆவியானவர் வந்தாரோ அவங்களுக்குள்ளே இருந்ததை இவர்களை பேச செய்தார். நான் சொல்கிறேன், சில நேரங்கள்லாம் அப்படி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர்மா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா சில காரியங்கள் சொல்ல தேவையில்லைங்க, ஆவியானவர் இருக்கும்போது சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். உண்மையாக சொல்கிறேன், எத்தனையோ முறை. அது எதுக்காகனா நம்ம பெருமைப்படுறதுக்கு இல்லை. அகைன் ஐம் டெல்லிங் யூ,
அந்த அந்த அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை நேசிப்பது நிமித்தமாக அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். அந்த நேசிப்பது நிமித்தமாக அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். நேசிப்பது நிமித்தமாக சில சொப்னங்களை தேவன் கொடுக்கிறார். அந்த சொப்னங்களுக்கு தேவன் விளக்கத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? God wants you to be careful. God wants you to be very very alert. ஏனென்றால் உன் அழைப்பிலிருந்து நீ விலகி போகக்கூடாது. உன் அழைப்பிலிருந்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும். சில காரியங்கள் வருவதற்கு முன்பாகவே ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு காரணம் என்ன? அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் எச்சரிக்கை அடைவது நமக்கு மிகவும் நல்லது. எச்சரிக்கை அடைவது நல்லது. எத்தனையோ முறை சொல்லுவார்கள், அவங்க வீட்டில் பேசிட்டு வந்ததே என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வீட்டில் வர வழியில் நோவே. எத்தனையோ ஹஸ்பண்ட் சொல்லுங்க, எப்போனா நீ பாஸ்டர்மாக்கு சொல்லிட்டியா? எங்கே சொல்ல முடியும்? வர வழியில் தானே நம்ம பேசணும். எப்படி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது? ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு சம்பாஷணையும் கவனித்து கொண்டிருக்கிறார். God knows every conversation. உன் இருதயத்தின் காயங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். சபைக்கு வரும்போது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே நீங்கள் நெடுதல பேசுங்க. பேச உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதுதான் சபைக்கு இருக்கிற ஜெயம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிற ஜெயம். ஏனென்றால் உன் மத்தியிலும் என் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவர் பேசுகிறவர். ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க. பேசுகிறவர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லோரும் அவர்களுடைய பாஷை பேசினார்கள். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை கொஞ்சம் வாசிங்க. அங்கே ஒரு சத்தியத்தை இதிலிருந்து கர்த்தர் இணைக்க விரும்புகிறார். கடந்த வாரம் 28:18, அதுக்கு முன்பாக 28:10 ஆதியாகமம். யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து. அப்போ பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரத்திலே தேவனை அவர்கள் என்ன பண்ணார்கள்? தனிப்பட்ட முறையில் சந்தித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தனித்தனியாக தேவன் என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு, அவன் எத்தன், அவன் என்ன பேர் அவனுக்கு? அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஓடி அவர்கள் தாயின் நிமித்தமாக அவன் தள்ளப்பட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஓடி ஒரு இடத்துல வரும் பொழுது வாசிமா அங்கே ராத்தங்கி என்ன பண்ணா? இவன் வர்றதுக்குள்ள சில என்ன ஆயிடுச்சு? ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ மாதிரி இல்லைங்க. இப்போவே நைட் ஆகிட்டா என்ன ஆகிடும்? பயம் இருக்கும். அந்த நாட்களிலே ராத்திரி ஆகிட்டா என்ன இருக்கும்? பயங்கரமான தேர் ஒன்ட் பி எனி, யார் நடமாட்டமே இருக்காது. ராத்திரி ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது, சில பேருக்கு இங்கே ஒரு சத்தியத்தை, இங்கே ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஐ டோன்ட் நோ ஃபார் யூ. சில காரியங்கள் தாமதம் ஆயிடுச்சு, சில காரியங்கள் ராத்திரி ஆயிடுச்சு, சில காரியங்கள் தேவன் இந்த இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் முன்னாடியே போய் சேர்ந்திருக்கணும், முன்னாடியே இதை செய்திருக்கணும், முன்னாடியே இது எனக்கு நடந்திருக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் கர்த்தர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். God waits for certain junctions. சொல்லுங்களேன். God waits for certain, சொல்லுங்களேன், junction. God waits for, you are in a junction. யாக்கோபுக்கு அந்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் ஐயோ ராத்திரி ஆயிடுச்சு பரவாயில்ல, நேரம் ஆயிடுச்சு பரவாயில்ல, தாமதம் ஆயிடுச்சு பரவாயில்ல, அவங்க பேசிட்டாங்க பரவாயில்ல, அவங்க வரல பரவாயில்ல, இவங்க போனாங்க பரவாயில்ல. ஜங்ஷனுக்கு கொண்டு வந்து கர்த்தர் காரியங்களை செய்ய வைக்கிறார். அந்த ஜங்ஷனுக்கு வரணும். சொல்லுங்களேன், அந்த ஜங்ஷனுக்கு வரணும். நீயும் வரணும், ஆவியானவரும் அந்த இடத்துல செயல்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். அவனுக்கு தெரிஞ்சது ராத்திரி ஆகிவிட்டது. இப்போ என்ன செய்யணும்? ஐ கேனாட் ட்ராவல் ஃபர்தர். இதுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ண முடியாது. இவ்வளோதான் என்னுடைய பலன், இவ்வளோதான். இப்போ ராத்திரி வந்தாச்சு, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண முடியாது? கொஞ்சம் கூட கால் எடுத்து வைக்க முடியாது. That is the time, that is the junction God shows up. அப்படிப்பட்ட நேரங்களில் தான் தேவன் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் தொட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கதவு பூட்டப்பட்ட போது
அந்த மனுஷர்கள் நம்மளை என்ன பண்ணப்பட்ட போது, பேசின போது, நீ செய்யாததை நீ செய்தேன் என்று சொன்ன போது, நீ பேசாததை பேசினேன் என்று சொன்ன பொழுது, உன்னை குற்றப்படுத்தி நிறுத்தின போது, தட் இஸ் த ஜங்ஷன். காட் ஷோட் அப். அது வரைக்கும் காத்திருந்தார். சில நேரங்களில் அது வரைக்கும் ஆண்டவரே காத்திருக்கிறீங்க. ஏன்னா நீ ஜங்ஷனுக்கு வரணும். நீ என்ன பண்ணணும்? ஒரு ஜங்ஷனுக்கு வரணும். கர்த்தர் நம்மளை ஒரு ஜங்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். என்னையும் பாஸ்டரை கேட்டு பாருங்க. அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா 10 பேர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். என்ன மாதிரி ஜங்ஷனாக இருந்திருக்கும் அவருக்கு யோசித்து பாருங்க. எல்லாம் ஈஸி இல்லைங்க. நம்ம இப்போ சொல்கிறதுக்கு இப்போ நல்லா இருக்குது சாட்சியா. அந்த நாட்களை உண்மையாகவே நைட்டில் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணு, இந்த சூட்கேஸை பிடிச்சிக்கோ, போயினே இரு. அந்த சூட்கேஸோட, ஏன் அந்த சூட்கேஸ்னா, ஒரு நாள் அந்த சூட்கேஸை நான் கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஒரே ஒரு சூட்கேஸை என்ன பண்ணாங்க? அதுவும் அவர் வாங்கின சூட்கேஸாக, வாங்கின பணம்லாம் லேண்டெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் அவர்கள் அப்படி செய்ததினால தான் இன்றைக்கு ஊழியக்காரனாய் தேவன் அவரை வைத்திருக்கிறார். அந்த ஜங்ஷன் வரலன்னா, ஒருவேளை அவங்க ரொம்ப கூலாக, அதுதானே என்ன உன் பேர், அவங்க வந்து போய் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க, என்ன பேர் அவருக்கு பேர் ராஜேந்திரன். கேட்டுக்கிறாங்க, என்ன பேர்? பர்னபா. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் சிரிப்பு வந்துடுச்சான். பாஸ்ன்னு கேட்ட உடனே, என்ன பாஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்களா அவனுக்கு? யாருக்கு பாஸ் ஆகிட்டேன்? பெரிய பாஸுக்கு நான் என்ன ஆகிட்டேன்? சரண்டர் ஆகிட்டேன். அப்போது அவர்கள் எல்லாம் தள்ளினது ஒரு ஜங்ஷன். அவர்கள் உன்னை கைவிட்டது ஒரு ஜங்ஷன். அவர்கள் உன்னை புறக்கணித்தது ஒரு ஜங்ஷன். அவர்கள் உன்னை ஏமாற்றினதும் ஒரு ஜங்ஷன். யாருக்கோ கர்த்தர் சொல்றார், அந்த ஏமாற்றப்பட்டேன் அதுவா? ஏமாற்றப்பட்டேன் ஆண்டவரே, அதுவும் ஒரு ஜங்ஷன் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. அதுதான் உன்னை ஜங்ஷனுக்கு நேராய் கொண்டு வந்தது. ஒருவேளை நான் ஏமாற்றப்பட்டு விட்டால், நான் சொல்கிறேன், we lost everything. இதே பெங்களூரில் பயங்கரம் இன்னைக்கு இருக்கிறாங்க. சொன்னால் பயங்கரம், அப்படின்னா பயங்கரம். ஒரு நாள் அந்த பயங்கரமாக காட்டுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாள் காட்டுறேன். பயங்கரமான குடும்பங்கள் அப்படி விதான் சௌதாலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வேர் பிரித்தார். அந்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் சில நேரங்களில் நெருக்கடி வரும். ஆனால் ஒன்று சொல்லிவிடுங்க, ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி இன் தட் ஜங்ஷன் லார்ட். ஐ வாண்ட் டு பி இன் தட் ஜங்ஷன். ஸோ வாட் வாஸ் த ஜங்ஷன்? என்ன ஜங்ஷன் அது? அது வர்ற வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அவன் பாட்டுக்கு அங்கே இருந்த கல்லை என்ன பண்ணான்? அப்பா, கல்லை தலகாணியாக வச்சு படுக்கிறது இருக்கிற கஷ்டம் யாருக்கு தெரியுங்க? இல்லையா? அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். சொல்லுங்க, இப்போ இதுவரைக்கும் பார்த்ததல்ல, ஜங்ஷன்ல வந்து நீ பார்ப்பது தான் தேவன் உனக்கு கொடுக்கிற அழைப்பு. அங்கேதான் அழைப்பு வெளிப்படுகிறது. ஐயோ, நான் ஏன் அங்கதான் வரணுமா? அங்கதான் கேட்கணுமா? ஆமா, அங்கதான் வெளிப்பாடு இருக்கிறது. அங்கதான் உன் அழைப்பு வெளிப்படுகிற இடம். ஏன் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்க கூடாதா? இல்லை, அவன் தாண்டி வந்து வரும்பொழுது தான் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். அங்கே என்ன கண்டானாம்? பாருங்க, வாசிங்க. கணுதல் ஓத்தியாமா? எங்கேக்குமாய் சொல்கிறான் பாருங்க. அங்கும் முதல் முறையாக வானம் பூமியை தொட்டது. அங்கும் முதல் முறையாக பரிசுத்தம் பாதாளத்தை தொடுகிற ஒரு இடம்தான் என்னை தேவன் தொட்ட இடம். ஆமேன். பரிசுத்தம் பாதாளத்தை தொட்டது. பரிசுத்தம் அசுத்தத்தை தொட்டது. பரிசுத்தர் அசுத்தமான என்னை தொட்டார். எத்தனை பேருக்கு தெரியுமோ இந்த அனுபவம்? நான் சொல்லுகிறேன், பரிசுத்தர் அசுத்தமானதை தொட்டார். மகா பயங்கரமானவர், ஒன்றுக்கும் உதவாத என்னை தொட்டார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? நம்ம எல்லாரையும் பரிசுத்தர் பாவமானதை தொட்டார். அதுதான் மேல் வீட்டிலும் நடந்தது, அதுதான் அந்த இடத்திலும் நடந்தது. மகா பரிசுத்தர் எத்தனாயிருக்கிற ஒரு மனுஷனுக்காக இறங்கி வந்தார். மகா பரிசுத்தர் ಯಾರಿಗಾಗಿ ಇರಂಗಿ ಬಂದಾರ? ಓದು ಮಕ್ಕಳದಲ್ಲಿ ಓದು ಅಂದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿರೋರಿಗೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಗಾಬರಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಈ ಥರ ಓದಿ 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 ಅಮ್ಮ. ಆ ರಾತ್ರಿ
ಅದರ ತುದಿ ಏನು ಮಾಡಿತು? ಆಕಾಶವನ್ನು ಮುಟ್ಟಿತು. ಅದರ ಮೇಲೆ ಏನಿತ್ತಂತೆ? தேவதூதரு. தட் இஸ் ஆல் அபவுட் ஜங்ஷன். உங்களுக்கு இன்றைக்கி 3 காரியங்களை நான் சொல்லி போகிறேன். இதை நீங்கள் அப்படியே உங்கள் ஆவியிலே பெற்றுக்கோங்க. ஏனென்றால் இங்கே வந்தது நீங்கள் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். முதலாவதாக கர்த்தர் உன்னை நடத்தி வந்த பாதையை இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே அந்த நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்ல உன் நாவை ஒப்புக்கொடு. ஆண்டவரே நன்மைக்கே, நன்மைக்கு ஆண்டவரே. இத்தனை நாள் நான் பேசினது வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்கி ஐ எம் சேயிங், லார்ட், இட்ஸ் குட் தட் ஐ வாக் த்ரூ தோஸ் பார்ட்ஸ். இட்ஸ் குட் தட் தோஸ் பீப்புள் ரிஜெக்டட் மீ. இட்ஸ் குட் தட் ஐ வென்ட் த்ரூ ஆல் திஸ். இட்ஸ் குட். சொல்லி பாருங்களேன், இட்ஸ் குட். சொல்லுங்களேன், குட் 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 குட். பிகாஸ் யூ அண்ட் மீ சர்வ் எ குட் காட். இட் இஸ் குட் காட். இட் இஸ் குட். இட்ஸ் குட். இட்ஸ் குட். இட்ஸ் குட். இட்ஸ் குட். அது நல்லது ஆண்டவரே. முதலாவதாக என்ன சொல்ல வேண்டும்? நடந்ததுக்கு சொல்ல முடியுதா? மனதார ஒரே ஒரு நிமிஷம் எடுத்து, ஆண்டவரே கரங்களை கர்த்தர் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும். நடந்ததுக்காக நல்லது ஆண்டவர். நடந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நடந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ரெண்டாவதாக ஜங்ஷன் வர்ற வரைக்கும் என் விசுவாசத்தை விட்டுவிட மாட்டேன், என் ஓட்டத்தை விட்டுவிட மாட்டேன். நீர் கொடுத்த அழைப்பை நான் அசட்டை பண்ண மாட்டேன். ஜங்ஷன் வர்ற வரைக்கும் ஓட எனக்கு திராணியும் பலனையும் கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஜங்ஷன் வர வரைக்கும் எனக்கு பலன் தாங்க. அந்த அழைப்பின் இடத்துல நான் வர்ற வரைக்கும், அந்த தரிசனத்தை பார்க்கிற வரைக்கும், அது உறுதிப்படுக்கிற வரைக்கும் நான் ஓட எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. சொல்ல போறீங்களா? மூன்றாவதாக, நான் வந்துவிட்டேன் என்று நினைத்த பிறகு திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய அபிஷேகம் திரும்பி பார்க்கிற அபிஷேகம் அல்ல. என்னுடைய அழைப்பு திரும்பி பார்க்கிற அழைப்பு அல்ல. இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே. எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியானவரே என்னை தொடுங்கன்னு சொல்ல போகிறீங்க? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லாரும் கரங்களை உயர்த்துக்கோங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு புதிய அபிஷேகத்தோடு இங்கேருந்து கடந்து போக போகிறோம். ஆண்டவரே ஒரு அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, ஐ ஹவ் கம் டு மை ஜங்ஷன் லார்ட். ஆண்டவரே நான் பின்ன திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு பொருத்தனையாக நான் சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இனி என் அழைப்பை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இனி என் அபிஷேகத்தை நான் ஆண்டவரே எந்த காரியத்துக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை அழைத்தவர் நீர் என்று அறிந்திருக்கிறேன். அப்பா, நானாக வரவில்லை, நீர் என்னை வரவழைத்திருக்கிறீர். நீர் என்னை வரவழைத்திருக்கிறீர். நீர் என்னை வரவழைத்திருக்கிறீர். Thank you Holy Spirit. உன்னுடைய அபிஷேகம் இங்கே. நீ நேற்று என்னுடைய அழைப்பு என்ன என்று கேட்ட, வாட் இஸ் மை பர்பஸ் என்று கேட்டீங்க, வந்து நிற்கிற. The Lord is telling you, ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற விஷயத்தை கேளு. காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க ஒரு மனுஷியாக சொல்லவில்லை, ஆவியானவர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடு. சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடு. அவர்கள் என்னை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை விட்டு உன்னை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சம்பாஷணைகள், அவங்களுடைய வார்த்தைகள் உன்னை அழைப்பை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. சில பேரை இன்றைக்கு பிளாக் பண்ணிடு. சில பேரை இன்றைக்கு பிளாக் பண்ணிடு. They may be very good people, they may be very helpful people, but they are not part of your junction. They cannot be part of your junction. உன்னுடைய அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு. Thank you Holy Spirit. அவங்க சொன்னாதான் நான் செய்வேன் சொல்லாத. நான் சொன்னா செய்வேன் என்று சொல்லு தேவ மகளே. அவங்க சொன்னா நான் செய்வேன், அவங்க எனக்கு சொல்லட்டும். அவர்களை விட நேர்த்தியான ஆலோசனை கொடுக்கிற என்னிடத்தில் வா என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Thank you Lord. Thank you Lord Holy Spirit. I see somebody here. I see somebody here. I can call out the name, but நான் பேரையும் கூட கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நான் பேரை சொல்ல போவதில்லை. I am not going to call the name, but when I say this you know. When I say this you will know. நான் இதை சொல்லும்போது
நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீங்க. நேற்று மத்தியானம் நீ ஒரு இடத்துக்கு போகும்போது அவர்கள் பேசின சில வார்த்தைகள் உன்னை பாதித்திருக்கிறது. Those things has affected you. The Lord is telling me to tell you, those things, this moment you ask of me, I will show you who it is. I will show you why that happened to you. Thank you, Holy Spirit. நேற்று மத்தியானத்தில் ஆவியானவர் உனக்கு சில காரியங்களை உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆனாலும் நீ செவி கொடுத்து கேட்கல. மறுபடியும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த நபரை, அந்த மனுஷர்களை நீ நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். தேங்க்யூ லார்ட். அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, நீ பரவாயில்ல, இது நல்ல ஆலோசனையா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு பேச என்னிடம் ஏறி வா. மோசையோடு சொன்னது போல மலையின் மேலே ஏறி வா, நான் உன்னோடு முகமுகமாய் பேச போறேன். Thank you, Holy Spirit. Remember the day that I spoke to you and gave you a commandment. I gave you specifically ஒரு கமாண்ட்மெண்ட்டை நான் கொடுத்தேன். அதை நீ விட்டுவிடக்கூடாது. Thank you, Lord. Don't give up that job for now. Don't give up that job for now. அந்த வேலையை இப்போ விடாத. நான் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இது அது விடுகிற நேரம் அல்ல. ஆனால் நான் ஒரு நாள் உன் இடத்துல சொல்லுவேன். அப்பொழுது நீ விட ஆயத்தப்படு. Thank you, Lord. Thank you, Holy Spirit. கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. கேளுங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஓ ரபா ஷபரதலரதரபா துரிகமரமா ஷரதலரதலரா துரிகமரமா ஷபரதலரதலரதரபா துரிகமரமா ஷபரதலரதலரதிகபரபா. Holy Spirit, Holy Spirit. கைகளை கரங்கள் மேலே வைத்துக்கோங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெறாம இங்கேருந்து திரும்பி போகாதீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. A new anointing is coming. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். தரபா ஷகரதலரதலரதரபா ஷபரதலரதிகபரபா ஊரிகமரமா ரமரபா ஷபரதலரதரபா ஷபபா ஓரதரரர ஷரதலரதிகபரபா. ஓ எஸ் 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 எஸ். உன்னுடைய கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இதுக்கு வந்திருக்கிறது உன்மேலே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உன் வாயை விரைவாய் தர, உன் வாயை விரைவாய் தர, உன் வாயை விரைவாய் தர. I am going to fill your mouth. I am going to fill your mouth, says the Lord God Almighty. I am going to fill your mouth. Oh Rabba Shabaraba. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Radara Shaba Duri Kamarama Shabaradala Radara Baushaba. Hallelujah. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, 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 நிரப்புங்க. Duraba Shabaradala.